வணக்கம். இப்போ இந்த வகுப்பில் நம்ம காண இருப்பது பத்துப்பாட்டு. பத்துப்பாட்டில் ஒன்றான ஆற்றுப்படை நூல்கள், அந்த ஆற்றுப்படையில் ஒன்றான சிறுபான் ஆற்றுப்படை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பத்துப்பாட்டு அப்படிங்கும்போது நம்மளுடைய சங்க இலக்கிய நூல்கள், நம்முடைய எட்டுத்தொகை பத்துப்பாட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் தொகுக்கப்பட்ட பாடல்கள் அப்படின்னு அந்த வரிசையில் தொகுக்கப்பட்ட நூல்கள் எட்டுத்தொகை என்றும் பாட்டு என்றும் பிரிச்சிருக்கிறாங்க. அந்த நிலையில் நமக்கு இன்னைக்கு இந்த பத்துப்பாட்டு என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நூல்களை சொல்கிறாங்க. ஒன்று முருகு பொருணராறு 12 முல்லை பெருகு மதுரை காஞ்சி மறுவினிய கோல நெடுநல் வாடை கோல் குறிஞ்சி பட்டினப்பாலை கடாத்தோடு 10 அப்படின்னு சொல்லி ஒரு 10 நூல் இருக்கு. அந்த 10 நூலினுடைய அதனுடைய அமைப்பு, அதனுடைய வடிவம், அது எந்த வகையில் பாடணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு பாடல் ஒன்று நம்ம பாடல் சொல்லுது. அடி அப்படிங்கும்போது 110 அளவு 100க்கு மேலே ஏற்றி ஈரையும் பாட்டின் தொடுப்பது 10 பாட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பாடல் நமக்கு சொல்லுது. அப்போ என்னென்னா குறைந்தது 100 அடி இருக்கலாம், அதிகமாக போனால் 100க்கு மேற்பட்ட அடியில் கொண்டு அமைக்கப்பட்ட நூல்கள் பேர் தான் இந்த 10 பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 10 பாட்டை பார்த்தீங்கன்னா இப்போ நம்முடைய விளக்கத்தில் ஒன்று திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபான்ஆற்றுப்படை, பெரும்பான்ஆற்றுப்படை, மலைப்படுகடா, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி, நெடுநல் வாடை. இந்த 10 நூல்களை பார்த்தீங்கன்னா ஒரு 5 நூல் ஆற்றுப்படை நூல்கள், இதில் 3 நூல் அகநூல், மதுரை காஞ்சி புறநூல், நெடுநல் வாடை அகம் ப்ளஸ் புறநூல். இதுதான் இந்த 10 பாட்டு என்பது. இப்போ நம்மளுடைய இவ்வளோ விளக்கமாக நம்ம போக வேண்டாம். நம்மளுடைய பாடப்பகுதி நம்ம அப்படின்னு எடுத்துட்டோம்னா 10 பாட்டில் ஆற்றுப்படை மட்டும்தான் இப்போ நம்ம போவோம். இந்த ஆற்றுப்படை நம்ம பார்த்ததுக்கு முன்னாடி ஆற்றுப்படை என்பது அப்படின்னு எடுத்துட்டோம்னா 6 + படை அப்படின்னு சொல்றாங்க. அதில் 6 என்பது வழி, 6 என்பது வழி, படை என்பது வழிப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன வழிப்படுத்துதல் அப்படின்னா நெறிப்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் என்பது அதற்கு அர்த்தம். எப்படி, எதற்காக அப்படின்னா அறிந்த ஒருவன் அறியாதான் ஒருவனை ஆற்றுப்படுத்துவதே ஆற்றுப்படை அப்படின்றதான் என்னுடைய விளக்கம். அப்ப என்ன அறிந்த ஒருவன் அறியாதவன்? நம்முடைய சங்க காலத்தில் பார்த்தாலும் சரி, இப்பயும் பார்த்தாலும் சரி, சில பொருள் இருக்கக்கூடிய அரசர்களில் புலவர்களெல்லாம் தேடி இல்லை வள்ளல்களை தேடி இப்போ பொருள் இல்லாத ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, அவர்களை நாடி சென்று எங்களுக்கு ஏதாவது பொருள் கொடுங்க என்று சொல்லி பாடல் பாடி பிழைப்பு நடத்தியவர்கள் நம்ம சங்ககால புலவர்கள் அது மாதிரிலாம் இருந்திருக்கிறாங்க. இந்த வகையில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சில பேர், யாராவது சில பேர் என்பது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாணர்கள், கூத்தர்கள், விரலியர்கள், பொருணர்கள், இவங்கெல்லாம் யாருன்னா பாடல் பாடி பிழைப்பு நடத்தக்கூடிய புலவர்கள். அவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, சில அரசர்களை தேடி சென்று பொருள் இருக்கக்கூடிய வள்ளல்களை தேடி சென்று பரிசு பெற்று வராங்க. அப்படி பரிசு பெற்று தனக்கு எதிரே வரக்கூடிய மற்றொரு தம்மை ஒத்த, நல்லா கவனிச்சுக்கணும், தம்மை ஒத்த அப்படின்னா யாரு, பாணனாக இருக்கலாம், பொருணராக இருக்கலாம், விரலியராக இருக்கலாம், கூத்தர்களாக இருக்கலாம். அவர்கள்ட்ட போயிட்டு இது மாதிரி நான் பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீங்களும் இந்த அரசர்களையும் வள்ளல்களையும் நீங்க தேடி சென்று பாடல் பாடுனீங்கன்னா எனக்கு கொடுத்தது போலயே அவர்களும் உங்களுக்கு என்ன செய்வாங்க, பொருள் கொடுப்பார்கள் என்று சொல்லி தம்மை ஒத்த கலைஞர்களை ஆற்றுப்படுத்துவது என்பது ஆற்றுப்படை. சரியா? நான் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது அறிந்த ஒருவன் அறியாதவன். அப்ப அறிந்த ஒருவன் யாரு, நான் போய் ஒரு அரசரை பற்றி நான் பொழுது பாடினேன், அவங்க எனக்கு பொருள் கொடுத்தாங்க, அந்த பொருளை நான் வாங்கி வந்துட்டே இருந்தேன், தனக்கு எதிரே இன்னொருத்தம் வந்தாங்க, அவர்களை நான் என்ன செய்கிறேன், நான் ஆற்றுப்படுத்துறேன். ஒன்று நீ கவலைப்படாத, ஒன்றும் இல்லை, இந்த அரசரை போய் நீ தேடி சென்றீன்னா அவர் எனக்கு இந்த பொருள்லாம் கொடுத்தாரு, அது மாதிரி அவர் என்ன செய்வார், உனக்கு பொருள் கொடுப்பார் என்று சொல்லி ஒருவர் மற்றொருவரை ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படைன்னு சொல்றாங்க. இந்த வகையில் பார்த்தீங்கன்னா ரோமை சொல்லுவாங்க. அப்ப யார் யாரை தேடி செல்வார், பழுத்தை மரங்களை நாடி செல்கின்ற பறவைகள் என்ற ஒரு உண்மை இருக்கு. அதே மாதிரி சொல்றாங்கல்ல, காய்ச்ச மரம் தான் என்ன செய்யும், கல்லடி போடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பழுத்த மரத்தை நோக்கி தான் எது போகும், பறவைகள் போகும், பொருள் இல்லாத போக மாட்டாங்க. அது மாதிரி நீங்க என்ன செய்ய, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த வள்ளல்களை தேடி சென்றால் உங்களுக்கு தருவாங்க என்று சொல்லி இந்த ஆற்றுப்படையானது நம்ம யோசித்து பார்த்தோம்னா, அம்மா இது இப்பதான் வந்ததா, இந்த நேரத்துல தான் தோன்றப்பட்டதா நினைச்சீங்கன்னா நம்முடைய சங்க இலக்கியம் சொன்ன இந்த 10 பாட்டு 8 தொகையெல்லாம் இருக்குல்ல, இந்த நூல்களிலே நமக்கு இந்த ஆற்றுப்படை தாக்கங்கள் இருந்ததா சொல்லுது. இப்போ பாடான் திணை என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ நம்மளுடைய அகத்திணை குறிஞ்சி, முல்லை, மருதன், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்ற மாதிரி நம்ம புறத்திணை வெச்சி, வஞ்சி, காஞ்சி, நொச்சி, உழிஞை, தும்பை, வாகை, பாடான் திணை இப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த பாடான் திணையை ஆற்றுப்படைனே சொல்றாங்க. ஏன் காரணம் என்னன்னா பாடு பிளஸ் ஆண், பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுக்கங்களை எடுத்து சொல்வது பாடான்
ஆற்றுப்படை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி அந்த வகையில ஆனா என்ன சொல்றாங்கன்னா, இவெல்லாம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் அடிகளா தான் இருந்தது. ஆனா இந்த ஆற்றுப்படை நூல்கள் அதிகமான அடிகளை கொண்டு பாடப்பட்டதால இது ஆற்றுப்படை என்பது ஒன்று சொல்றாங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றுப்படைகள் என்பது இந்த பிற்காலத்துல சிற்றிலக்கிய வகைகளாக தோன்றிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்படி இந்த அளவுக்கு ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்றாங்க, ஆற்றுப்படைக்கு சில விளக்கங்கள்லாம் கொடுத்துக்கிறாங்க. ஆனா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆற்றுப்படை என்பது 6 + படை. 6 என்பது வழி, படை என்பது படுத்துதல். அப்ப ஒருவர் மற்றொருவரை ஆற்றுப்படுத்துவது. சரி, இப்ப இவ்வளவு தூரம் நம்ம சொல்லிட்டு வரோம். இப்ப நான் கூட உங்களுக்கு ஒரு ஆற்றுப்படை மாதிரி தான், புரியுதா? நான் கூட ஒரு ஆற்றுப்படை மாதிரி தான். என்ன ஆற்றுப்படைன்னா, நான் யாரு? ஆசிரியர்கள். நீங்க யாரு? மாணவர்கள். அப்ப இந்த 2 பேர்ல யார் யாரை வழிபடுத்துறாங்க, நெறிப்படுத்துறாங்க? ஒரு ஆசிரியர் யாரை வழிபடுத்துறாங்க? மாணவர்கள் வழிபடுத்துறாங்க. எப்படி வழிபடுத்துறாங்க? நான் அறிந்தவன். எல்லாம் அறிந்தவன் என்பது என்னன்னா, ஒரு மாணவர்களுக்கு கல்வி வேணும். இப்ப நான் படிச்சு எல்லாம் தெரிஞ்சதால படித்த ஒரு செய்தியை படிக்காத தேடுகின்ற ஒரு மாணவரையோ ஒரு மாணவரையோ என்ன செய்றாங்க, ஆற்றுப்படுத்துறாங்க. அப்ப இது கூட ஒரு ஆசிரியர் மாணவர்களுடைய உறவு கூட என்ன என்பது என்ன, ஒரு ஆற்றுப்படை என்பது ஆற்றுப்படுத்தல் என்பதுதான். இப்ப உங்களுக்கு சரியா விளக்கம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். அப்ப அறிந்தவர்கள் யாரை ஆற்றுப்படுத்துறாங்க? அறியாதவர்களை. இப்ப ஒண்ணுல இந்த ஆசிரியர்கிட்ட போனா இந்த விளக்கெல்லாம் கேட்டீங்கன்னா உனக்கு சந்தேகம் இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, உங்களுக்கு விளக்கம் கொடுப்பாங்க என்று சொல்லி அறிந்தவர்கள் அறியாதவர்களை ஆற்றுப்படுத்துது ஆற்றுப்படை. இந்த வகையில் நமக்கு 10 பாட்டுல மொத்தம் எத்தனை? 5 நூல்கள். என்ன நூல்கள்? ஆற்றுப்படை நூல்கள். அதுல ஒண்ணு திருமுருக ஆற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, பெருமான் ஆற்றுப்படை, சிறுபான் ஆற்றுப்படை, அதுக்கடுத்து என்னது, மலைப்படுகடாம். இதுல இந்த மொத்தம் 5 ஆற்றுப்படையில பாத்தீங்கன்னா இந்த திருமுருக ஆற்றுப்படை தவிர இந்த 4 என்னன்னு பாத்தீங்கன்னா உலகின் தன்மை பற்றியது. இந்த 4 ஆற்றுப்படையில எதை பற்றியது? உலகின் பற்றியது. இந்த திருமுருக ஆற்றுப்படை மட்டும் என்னன்னா ஆன்மீகம் பற்றியது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இது ஆன்மீகம் பற்றியது. ஏன்னா இதனுடைய பாட்டுடை தலைவன் யாருன்னு பாத்தீங்கன்னா முருகன். இதனுடைய பாட்டுடை தலைவன் யாரு? முருகன். அப்ப இதனுடைய பாட்டுடை தலைவனா சாதாரண மனிதர்கள். அப்ப இத திருமுருக ஆற்றுப்படை நீங்க எப்படி ஆற்றுப்படைன்னு சொல்றீங்க? இது ஆற்றுப்படை தான். எப்படி ஆற்றுப்படை? ஒரு முருக பக்தன் முருகன் போய் என்ன செய்யறான், வேண்டிட்டு வரான். வேண்டிட்டு முருகனுடைய என்ன பண்ணிருக்கிறான், அருளை வாங்கிட்டான். அருளை வாங்கி வந்துட்டே இருக்கிறான். வழியில யார் வரா, எதிரில யார் வரா, ஒரு முருக பக்தன் வர்றாரு. அந்த முருக பக்தன்ட்ட இந்த பக்தன் சொல்றான், நான் போயிட்டு முருகன் வீட்டுக்கு அறுபடை வீடு இருக்குல்ல, இந்த மாதிரி இடத்துக்குலாம் நான் போனேன், எனக்கு அவரை வேண்டுனேன், எனக்கு முருகனுடைய அருள் எல்லாம் கிடைச்சது. நீங்களும் போய் வேண்டுனீங்கன்னா எனக்கு அவன் அருள் செய்தது போலவே அவனும் உங்களுக்கு என்ன செய்வான், அருள் செய்வான். புரிஞ்சுதான்? புரியல? அப்ப இதுவும் ஆற்றுப்படை தான். எனக்கு முருக பக்தன். ஆனா இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மனிதர்கள் உலகிலே பெற்றது. இவங்கெல்லாம் ஒரு பொருள் போயிட்டு பொருள் பெற்றுட்டு வரான், ஒரு பொருள் வரான், அவர்களே ஆற்றுப்படுத்தினான். ஒரு பொருள் மற்றொரு பொருளை ஆற்றுப்படுத்தியதால இது பொருளர் ஆற்றுப்படை. அடுத்தது ஒரு சிறுபானன் மற்றொரு சிறுபானனை ஆற்றுப்படுத்தியதால இது சிறுபான ஆற்றுப்படை. ஒரு பெரும்பானன் மற்றொரு பெரும்பானனை ஆற்றுப்படுத்தியதால இது ஆற்றுப்படை. இந்த மலைப்படுகிறவருக்கு பேரு என்ன எழுதியிருக்காங்க, கூத்தர் ஆற்றுப்படை. அப்ப ஒரு கூத்தன் மற்றொரு கூத்தனை ஆற்றுப்படுத்தியதால இதுக்கு என்ன பேரு, கூத்தர் ஆற்றுப்படை அப்படின்னு சொல்றாங்க. இந்த வகையில இந்த 5மே நான் பாத்தீங்கன்னா நம்ம இலக்கியத்துல ஆற்றுப்படை நூல்கள். ஒருவர் மற்றொருவர் என்ன பண்ணிக்கிறாங்க, ஆற்றுப்படுத்தியதால இந்த வகையில வச்சிருக்கிறாங்க. நன்றி.